வணக்கம் நண்பர்களே. சில தருணங்கள்ல சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். அதை இந்த காணொலியிலே பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ வேடிக்கையான விஷயம்தான். நான் இந்த காணொலியில் பேசக்கூடிய விஷயத்தை 4வது முறையாக பதிவு செய்கிறேன். முதல் முறை பதிவு செய்த போது அது செல்பேசியிலே மின்சாரம் தீர்ந்து போய் நின்று விட்டது. 2வது போகும்போது அதுபோல் ஒலிப்பது சரியாக வரல. 3வது ஒலிப்பது சரியாக வரல. 4வது கேமரா காற்றில் கீழே விழுந்து விட்டது. இது 5வது முறை அதையே திருப்பி சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய இயல்பு ஒன்று இருக்கிறது. இதை சொல்வதாக முடிவு செய்து விட்டேன். இதை எந்த காரணத்தாலும் தடுக்க முடியாது. யாரோ எனக்கு எதிராக இதை செய்கிறாள் என்று தான் எடுத்துக்கொள்வேன். அப்படி தோற்க முடியாது என்பது என்னுடைய இயல்பாக இருக்கும். ஆகவே 5வது முறையாக பேசுகிறேன். இந்த கேள்வி ஒன்று தான். ஒரு நண்பர் இன்றைக்கு கேட்டார். கடந்த ஒரு 6-7 மாதத்தில் பல்வேறு பேர்கள் இதை கேட்டிருக்காங்க. இது கருத்துக்களின் காலம், தகவல்களின் காலம். ஒரு நாளைக்கு அவ்வளவு கருத்துக்கள் நம்ம மேல வந்து கொட்டுது. முகநூலில் ஒரு 50-60 கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், பதிவுகள் நம்மை வந்து அடைகின்றன. வெவ்வேறு தரப்புகளை சார்ந்த ஏராளமான கருத்துக்கள். ஒரு விஷயத்தை பற்றினா பல்நூறு கருத்துக்கள். 2 யூடியூப், அவ்வளவு உரைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே யூடியூப்பை நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கு. 3 மரபான நாளிதழ் கட்டுரைகள், அது ஒரு 10-15 ஒரு நாளைக்கு கண்ணப்படுது. இது தவிர தொலைக்காட்சி விவாதங்கள். இவ்வளவு கருத்துக்கள் உங்க காலத்துல கிடையாது. உங்க காலத்துல இவ்வளவு கருத்துக்களை நீங்க எதிர்கொள்ளல. இவ்வளவு கருத்துக்கள் சருகுவான்னு எம் தலையில கொட்டும் போது எதை தேர்ந்தெடுப்பது, எதை நிராகரிப்பது, அதற்கு ஏதாவது அளவுகள் இருக்கிறதா, ஏதாவது ஒரு ஸ்கேல் இருக்கா என்று கேட்டேன். அதை பற்றி நான் பல்வேறு இடங்களில் பேசியிருந்தாலும் கூட இந்த கேள்விக்கு ஒரு சரியான பதிலை வரையறுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஆகவே முதல்ல ஒரு கருத்தை அல்லது ஒரு தரப்பை, ஒரு கட்டுரையை நிராகரிப்பதற்கான 5 அளவுகள் என்று முதல்ல சொல்றேன். 1, ஒற்றைப்படைத்தன்மை. ஒரு கருத்து எவ்வளவு தீவிரமா சொல்லப்பட்டாலும், எவ்வளவு லாஜிக்கலா சொல்லப்பட்டாலும், எவ்வளவு வேண்டியவரால் சொல்லப்பட்டாலும் ஒன் சைடடா இருந்துன்னா அது நிராகரிச்சிருங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் போதே அதுல அவருக்கு உகந்ததும் உகக்காததுமா சொல்றதுதான் சரியான தர்க்க முறையா இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா எனக்கு இந்த பகுதி பிடிக்கவில்லை, எனக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்க சொல்றேன், இந்த விஷயத்துல எனக்கு மாறுபடுறேன், இதுதான் சரியான கருத்து. தன் தரப்பு முழுக்க உண்மை, எதிர்த்தரப்பு முற்றிலும் பொய்யாகத்தான் இருக்க முடியும் என்று ஒருவர் சொன்னார் என்றால் அவர் கருத்தை சொல்லவில்லை, பிரச்சாரம் செய்கிறார். அது விளம்பரம் போலந்தான். எங்க பொருளை வாங்குங்க, வாழ்க்கையில் உயிர்வடைவீங்க, வேற எதை வாங்கலாம் நாசமா போவீங்க, இதுதான் விளம்பரம். இது மாதிரி ஒரு கருத்து விளம்பரம் பண்றவனுக்கு ஒரு பொருளை உங்கள்கிட்ட விற்கணுங்கிற நோக்கம் இருக்கு. இதே மாதிரி பேசுறவங்களுக்கு அவங்களுடைய அரசியலையோ மதத்தையோ வேற எதையோ உங்கள்கிட்ட விற்கணும் நோக்கம் இருக்கு. அது இடதுசாரியோ வலதுசாரியோ. ஒற்றைப்படை கருத்து என்பது அறிஞர்களால் புறக்கணிக்கத்தக்க குப்பை சருகு. ஒற்றைப்படைத்தன்மையான கருத்து என்பது உண்மையிலே அறிவுக்கு எதிரான, அது எவ்வளவு சிறப்பான தீவிரமா இருந்தாலும் அறிவுக்கு எதிரான, ஏதோ ஒரு வகையில் உங்களை தவறான ஒரு செயலுக்கு தான் செலுத்தும். அது வரலாற்றை பற்றி தவறான சித்திரத்தை உருவாக்கும். ஆகவே பொருமிதங்கள், வெறிகள், எதிர்மறை தரப்பு மேல வெறுப்புகள், நம்மை பற்றிய ஒரு ஆவேசமான தன்னுணர்வு, இது எல்லாமே ஒற்றைப்படைமையான. அவன் எதிரி என்று சொன்னால் அது ஒற்றைப்படைத்தன்மையான. நாம் உயர்ந்தவர் சொன்னால் ஒற்றைப்படைத்தன்மையான. எல்லாமே அப்படித்தான். ஒற்றைப்படை கருத்து என்பது தீங்கு விளைவிக்கும் ஒன்று. 2, ஒரு கருத்து சுவாரஸ்யப்படுத்தப்பட்டிருந்தால் அது பிழையானது. சுவாரஸ்யப்படுத்தப்பட்டு ஏன் சுவாரஸ்யமா இருக்கக்கூடாது என்று கேட்கலாம். உண்மைதான். ஒரு கருத்து கருத்தாக சுவாரஸ்யமா இருக்கும், நமக்கு ஆர்வம் இருந்தால் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அதை சொல்பவர் அதை சுவாரஸ்யப்படுத்த முயன்றால் அதுக்கு எந்த பயனும் கிடையாது. அது தீங்கு இழைக்கக்கூடியது. ஏன் சுவாரஸ்யப்படுத்தக்கூடாது? அந்த கருத்துக்கு கருத்தளவிலே நிற்கும் தன்மை இல்லை, அதுக்கு அந்த மதிப்பில்லை என்று தானே அவர் சொல்ல வருகிறார். அந்த கருத்து தன்னளவிலே எந்த வகையிலும் மதிப்பற்றது என்று தானே அவருக்கு நினைக்கிறார். அதனால தான் அவர் சுவாரஸ்யப்படுத்துகிறார். உண்மைக்கு உண்மையுடைய அதிகாரம் இருக்கு, உண்மைக்கு உண்மையுடைய சுவாரஸ்யம் இருக்கு. பாமரர்களை சுவாரஸ்யப்படுத்துறதா சொல்றேன்பாங்க. பாமரர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லுங்க, அவங்க கவனிப்பாங்க. அவங்களுக்கு தேவையற்ற விஷயத்தை அவங்க தலையில கட்ட போகும்போது அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்க சுவாரஸ்யப்படுத்துறீங்க. எப்படி 2 வகையில சுவாரஸ்யப்படுத்துறீங்க. 1, நகைச்சுவை, வேடிக்கை, மிமிக்ரி, விந்தை, விளையாட்டு, மேடை நாடகம் என்று பல வகையில வந்து ஒரு விஷயத்தை பொய்யாக்குவாங்க. அந்த பொய்யை அது மேல செலுத்தி இனிமையாக்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நடிப்பு, அந்த சுவாரஸ்யம் என்பது கருத்துக்கு எதிரானது, அறிவுக்கு எதிரானது. ஒருத்தர் எழுதும் போதோ பேசும்போதோ ஒரு விஷயத்தை செயற்கையாக வேண்டுமென்றே சுவாரஸ்யப்படுத்தினார் என்றால் அதுக்கு செவி கொடுக்காதீங்கள். அதுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பயனற்ற வீண் பேச்சு. இன்னொன்று சுவாரஸ்யம் இருக்கு. அது என்னன்னா உணர்ச்சி ஏற்றுறது. பொய்யான தியேட்டருக்கான உணர்ச்சியை குரலை தாழ்த்தி தாழ்த்தி வந்து அப்படி வெடிக்கிறது, கை தட்டுறது, ஆவேசம் சுட்டி காட்டுறது,
நாடகீயமா பேசுறது, வசைபாடுறது, அழுவுறது, சிரிக்கிறது, எவ்வளவு வகையில் அந்த உணர்ச்சியை மிகையா காட்டும் அவ்வளவு நீங்க உட்கார்ந்து கேட்குறீங்க. ஆனால் உங்க சிந்தனையை மழுங்க வைக்கும். அது பொய்க்கு தான் அவ்வளவு செயற்கை நடிப்பு தேவைப்படும். ஒரு விஷயம் சுவாரஸ்யப்படுத்தப்பட்டாலே அது அரை உண்மை, பொய். அரை உண்மை என்பது பொய்யை விட மோசமானது. பொய் உங்களுக்கு தெரியும், அரை உண்மை உங்களை அப்போ உண்மையை நம்ப வைக்கும். ஆகவே அபாயகரமான பொய் என்பது அரை உண்மை. மூன்றாவதாக துண்டுபடுத்தப்பட்ட கருத்துகள். ஒரு கருத்து என்பது ஒரு ஒட்டுமொத்தத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். ஒரு பெரிய கருத்து உலகின் ஒரு பகுதியாகத்தான் ஒரு கருத்து சொல்லப்படும். அந்த கருத்து அறிவு தளத்தில் பொருந்துகிறதா அல்லது உதிரி கருத்தா இருக்கா, அது முக்கியமானது. இந்த அளவுகளை வச்சு பாருங்க. ஒரு கருத்தை சொல்லும்போது சயின்ஸ் என்கிற ஒரு பெரிய அமைப்பில் ஒரு பகுதியாக ஒரு சயின்ஸ் கருத்து இருக்கணும். இலக்கியம் என்பது பேரமைப்பின் பகுதியாக ஒரு இலக்கிய கருத்து இருக்கணும். அவ்வாறு ஒரு கருத்து தனியா நிற்கும்னா அது கருத்து அல்ல, அது வீண், அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. நான்காவதாக ஒரு கருத்தை சொல்லும் போது சொல்லவன் யார் என்பது முக்கியமானது. சொல்லுவனுக்கான தகுதி என்ன? அவர் தன்னுடைய சாதனையை செய்திருக்க வேண்டும். தன் தளத்தில் பயிற்சியும் சாதனையும் அவருக்கு இருக்கணும். அவர் அந்த தளம் தொற்று மட்டும்தான் பேசணும். ஒரு மருத்துவர் மருத்துவம் படித்து மருத்துவத்திலே சாதனை செய்து மருத்துவத்தை பற்றி பேசினா கவனிக்கலாம். ஒரு இலக்கியவாதியாகிய நான் இலக்கியம் படித்து இலக்கியத்திலே சாதனைகளை புரிந்த பிறகு இதை பேசிக் கொண்டிருக்க இதை கவனிக்கலாம். நான் மருத்துவம் பற்றி பேச நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த கருத்தை மருத்துவத்தர் கருத்து இதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க, தப்பு. ஜெயமோகனுக்கு அறிவில்லை, ஜெயமோகன் இப்படி யோசிக்கணும்னு சொல்றாருன்னா அவன்கிட்ட கேளுங்க, நீ யார் என்று கேளுங்க. எந்த கருத்து சொல்ல விட்டு நீ யார் அப்படின்னு கேளுங்க. உனக்கு என்ன சாதனை புரிஞ்சிருக்க? மோடி அப்படி பண்ணும், ஸ்டாலின் இப்படி பண்ணும் கருத்து சொல்றவங்க யாருன்னு பார்த்தா ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கான். அவன் வாழ்க்கையில உருப்படியான ஒரு விஷயம் எழுது பண்ண கிடையாது. ஒரு சின்ன தொழில் பண்ண துப்பு கிடையாது. ஆனா உலகத்துக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பான். எந்த நிபுணனையும் மறுத்து பேசுவான், எந்த சாதனையாளனையும் மறுத்து ஆலோசனை சொல்ல வழிகாட்டுவான், தட்டி கொடுப்பான். நீ யார் என்ற ஒரு கேள்வியை கேளுங்க. அதுக்கு சாலிடான பதில் அவன்கிட்ட இருக்கு. அவனுடைய சாதனை, அவனுடைய பயிற்சி, அவனுடைய பின்புலம் இருக்கும் என்றால் அவனுடைய துறை சார்ந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு செவி கொடுங்க. அதான் நாலாவது. ஐந்தாவது, உடனடி கருத்துகளுக்கு இடம் கொடுக்காது. அதாவது ஒரு கருத்துக்கு ஒரு நீடித்த மதிப்பு இருக்கணும். இன்றைக்கு ஒரு செய்தித்தாள் சேவகம் நடக்குது, அதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்றான்னா அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அதை ஒட்டி நீ என்றென்றைக்குமான ஒழுக்கம், அறம், மனுடம், குலம், வரலாறு எதை பற்றி அதை யோசித்து சொல்றீங்களா அதுக்கு மதிப்பு கொடுங்க. உடனடியாக வரக்கூடிய கருத்துக்கு உடனடியாக எதிர்வின்னு வந்துகிட்டே இருக்கும். அது இந்த சமூக வலைத்தளங்கள், சமூகத்தில் ஒரு செய்தி நடந்ததுன்னா உடனடியாக சமூக வலைத்தளங்கள் ஒரு 5000 பேர் ஏதோ ஒரு கருத்து எழுது. 5000 நீங்கள் உட்காந்து படிச்சுட்டீங்கன்னா அது மாதிரி வீணடிப்பு ஒன்று இல்லை. அதில் இந்த இதழாளர்கள், ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கும் அப்பப்போ ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரியாக்ட் பண்ணதுக்கு நீ யார்? நீ ஸ்டேட்ஸ்மேன், நீ அரசியல்வாதி கிடையாது, நீ லிட்ரேச்சர் ஆள் கிடையாது, நீ ரைட்டர் கிடையாது, நீ பிலாசபர் கிடையாது. நீ செய்தி தெரிந்து கொள்ள, செய்தியை ரிப்போர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் கருத்தை ஏன் தெரிவிக்கிறேன்னு கேளுங்க அவன்கிட்ட. வெறும் செய்தியாளர்கள் ஒவ்வொன்றை பற்றியும் கருத்து உருவாக்கம் நடத்தக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு நமக்கு இருக்கு. அவன் செய்திகளை அந்தந்த செய்திகளை சொல்றான்னா அந்த செய்தியை மட்டும் சொல்லு, அதுக்கு அப்பால் கருத்து சொல்லாதுன்னு சொல்லுங்க. ஒரு கருத்து உடனடித்தன்மை கொண்டிருக்கும் என்று அதை நிராகரிக்க. இந்த 5ம் நிராகரிப்பின் விதிகள். ஏற்பின் விதிகள் 2 தான். ஒன்று ஏற்கிறதுக்கான விதிகள். ஒன்று, ஒரு கருத்து உங்களை ஒரு அட்டியேன்னு முன்னகர்த்தும் என்றால் அதுக்கு மதிப்பு இருக்கு, இல்லைன்னா அது கருத்தே கிடையாது. பல பேருக்கு இது தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே யாரோ சொன்னா அது ஓகே அப்படிம்பாங்க. அந்த கருத்தை ஒருத்தர் திருப்பி சொல்லல என்ன இருக்கு? அப்போ நீங்க உலகத்துல எல்லா கருத்தையும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க, அதை மற்றவங்க சரியா சொல்றாருன்னு மானிட்டர் பண்ண இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? ஒரு கருத்து உங்களை சீண்டலாம், சீற்றமடைய செய்யலாம், எரிச்சல் ஊட்டலாம். ஆனா அது உங்களை புதுசா யோசிக்க வைக்கணும். ஒரு அடியாவது உங்களை முன்னகர்த்தணும். அப்ப மட்டும்தான் அது கருத்து மதிப்பு இருக்கு. அப்படி இருக்கான்னு பாருங்க. கடைசியாக ஒன்று ஏற்கொள்ளும் போது தகவல்கள் எந்த வகையிலும் முக்கியம் கிடையாது. கொட்டி கிடக்கு நம்ம சுத்தி, கூகுள் அள்ளி கொடுக்கும். கருத்துக்கள் அதான் இரவு பகலா கருத்துகள் வந்துட்டு இருக்கு. தர்க்கம் மட்டும்தான் சிந்தனை. ஒருவர் எந்த அளவுக்கு தர்க்கபூர்வமா பேசுறாரோ அந்த அளவுக்கு தான் அது முக்கியமானது. ஒரு கருத்து, ஒரு கட்டுரை எந்த அளவுக்கு லாஜிக்கலா கன்வின்சிங்கா இருக்குன்னு பாருங்க. சிந்தனை என்பது தர்க்கம் மட்டும்தான். தர்க்கபூர்வமா இருந்தா மட்டும்தான் அதை கவனிங்க. இப்படி ஒரு மறுப்பையும் இப்படி ஒரு ஏற்பை வைத்துக் கொண்டால் இந்த நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கீழ்மையான செய்தி புயலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அது நமக்கு ஒரு வீடு கட்டிக்கிற மாதிரி, அதுக்குள்ளதான் நம்ம வாழ முடியும். வீடற்று வெட்ட வெளியில நிற்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல எந்த தேர்வும் இல்லாம எதை வேணாலும் யார் வேணாலும் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு போய் நிற்கிறது, வீடு இல்லா போய் நிற்கிற மாதிரி வெயிலையும் மழையிலையும் காஞ்சி அழிஞ்சிடுவீங்க. ஒரு வீடை கட்டிக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கான அறிவு உலகம் என்பது. அது உங்கள் தேர்வுகளால் தான் உருவாகும். நன்றி.